இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 70sல வந்து ஹாலிவுட் படமான ஜாஸ் கிடையவே கிடையாது. நாம இப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நார்மலா பார்க்குற ஷார்க்கை விட ரொம்பவே சின்னதா இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இதோட கடி மட்டும் 2 மடங்கு பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட பற்கள் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். ஆனா இதே மாதிரி எக்கச்சக்கமான பிரானா மீன்கள் உங்களை கடிக்க வந்தா என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம அந்த கடி எவ்வளவு நேரம் நீடிக்கும்? இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ நீங்க எக்கச்சக்கமான பிரானாக்கள் இருக்கிற ஒரு பூல்ல விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? நம்மளோட பூமியில பிரானா மீன்கள் ரொம்ப வருஷமாவே உயிர் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 25 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம பார்க்குற மாடர்ன் பிரானாக்கள் கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் வருஷமா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா நமக்கு நிறைய டைம் இருந்திருக்கு இந்த பிரானாக்கள் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்க பார்க்க போறது உங்க வாழ்க்கையை கூட ஒரு நாள் காப்பாத்தலாம். பிரானா மீன்கள் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ரத்தத்தை குடிக்கிற மீன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மித், அதாவது பொய்ன்னு தான் சொல்லியாகணும். 1914ல முன்னாடி பிரசிடென்டா இருந்த தியோடர் ரோஸ்வெல்ட் பிரேசில்ல ஒரு சர்வேக்காக போனார். அங்க அன்னைக்கு அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா லோக்கல்ல இருக்கிற மக்கள் ஒரு இறந்து போன மாட்டை பிரானாக்கள் நிறைய வாழக்கூடிய ஒரு ஆத்துல போட்டிருக்காங்க. அன்னைக்கு அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா அந்த பிரானா மீன்கள் எல்லாமே சேர்ந்து அந்த மாட்டை சாப்பிடுறத, அதுவும் வெறித்தனமா சாப்பிடுறத பார்த்திருக்காரு. அதாவது சொல்ல போனா அன்னைக்கு சாப்பிட்ட அந்த பிரானா மீன்களோட பற்கள் ஒரு ஷார்க்கோட பற்கள் மாதிரியும் ஒரு ஷார்க் மாதிரியே வெறித்தனமாவும் இருந்திருக்கு. சோ இந்த சம்பவத்தை வச்சுதான் ஜாஸ் படம் வர்றதுக்கு முன்னாடியே 1978ல பிரானா அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்துச்சு. அந்த படத்துல இன்னைக்கு மக்கள் நம்புற நிறைய மித்த பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா பிரானா மீன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமான அமைதியான மீன்கள். அதுலயும் நிறைய மீன்கள் இன்செக்டையும் பிளான்ட்டையும் சின்ன சின்ன புழு பூச்சியையும் சாப்பிடக்கூடிய மீன்கள். இது முக்கியமா வாழ்ற இடம் எங்க அப்படின்னா கண்டிப்பா ரிவர்ல தான் வாழும். அப்படியே ஒருவேளை பிரானா மீன்கள் ரத்தத்தோட ஸ்மெல்ல அட்ராக்ட் பண்ணி போனா கூட அதோட சைஸ்ல இருக்கிற சின்ன சின்ன மீன்களை தான் அதால சாப்பிட முடியும். நீங்க ஒருவேளை எக்கச்சக்கமான பிரானாக்கள் இருக்கிற பூல்ல விழுந்துட்டீங்க அப்படின்னா அதுங்க உங்களை ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே விட்டுரும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பிரானா மீன்களுக்கு ஹியூமன்ஸ் மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது. ஆனா ஒருவேளை பிரானா மீன்கள் ரொம்பவே ஹங்கரியா இருக்கு அண்ட் அந்த ஹியூமன் பாடியும் டெட் பாடியா இருக்கு அப்படின்னா இதுங்க சாப்பிடும். கண்டிப்பா யாரும் வயிற்று பசியில இருக்கிற பிரானா மீன்களை ஒரு டெட் பாடி இருக்கிற பூல்ல கொண்டு போய் போட்டு அது எப்படி சாப்பிடுது அப்படின்னு பார்க்க போறது கிடையாது. ஆனா இந்த விஷயம் மோசமா போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரானா மீன்கள் குறைஞ்சபட்சமா உங்க நகத்தை மட்டும் தான் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வரைக்குமே சயின்டிபிக்கலா எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் பிரானாக்களால கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்தது கிடையாது. ஆனா நான் மொத்த ஃபன்னையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே பிரானாக்களால பண்ண முடியாது என்ன அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். பிரானாக்கள் பொதுவா கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா வளரும். அது மட்டும் இல்லாம அது கடிக்கும் போது அதோட ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதோட செல்ஃப் பாடி வெயிட்டை விட 3 மடங்கு அதிகமா இருக்கும். சோ பிரானா மீன்களோட சைஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஷார்க் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கடிக்கிற கடி ஒரு ஷார்க்கை விட இன்னும் சொல்ல போனா ஒரு முதலையை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஹார்டா இருக்கும். ஒரு டீரெக்ஸ் டைனோசரை விடையும் ஒரு மெகலோடான் ஷார்க்கை விடையுமே ரொம்பவே பயங்கரமா இருக்கும் பிரானாக்களோட கடி. கண்டிப்பா இது நடக்க போறது கிடையாது. ஆனா அதுவே உங்களுக்கு அடிபட்டிருக்கு, நீங்க பிரானாக்கள் இருக்கிற பூல்ல குதிச்சிட்டீங்க அப்படின்னா 400 பிரானாக்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷத்துல உங்களை எலும்பு கூட மாத்திர முடியும். ஆனா கடல்கள்ல எப்பவுமே ஒரு ஃபிஷ்ஷை விட இன்னொரு ஃபிஷ் பெருசா இருக்கும். சோ ஒருவேளை பிரானாக்களுக்கு பதிலா ஒரு மெகலோடான் ஷார்க் உங்களை அட்டாக் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டு போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.